தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது. தெய்வத்தை பகைச்சிட்டா கூட குரு காப்பாற்றிடுவார். ஆனால் குருவை பகைச்சிக்கிட்டா தெய்வத்தால் கூட நம்மளை காப்பாற்ற முடியாது. என்னதான் தீட்சை வாங்கிக்கிட்டாலும் குருவோட அனுமதி என்பது முக்கியம். குருவே உன்னால் எல்லா வேலையும் செய்ய முடியும், நீ போய் செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிற வரைக்கும் நம்ம குரு கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருந்தாக வேண்டும். இப்போது ஒவ்வொரு ஆட்களும் பல தீட்சை வாங்கிக்கிறாங்க. விநாயகர் தீட்சை, காளி தீட்சை, குபேரன் தீட்சை அப்படின்னு பல தீட்சை வாங்குறாங்க. ஆனால் தீட்சை என்பது அப்படி வாங்கக்கூடியது அல்ல. தீட்சை என்பது ஒரே ஒரு தெய்வத்தை மட்டும்தான் நினைத்து நம்ம தீட்சை வாங்கணும். அந்த தெய்வத்தை வச்சே முழு உபாசன மந்திரத்தையும் சொல்லணும். அந்த மந்திரத்தை மட்டுமே நம்ம உருவேற்றிக்கணும். மற்ற தெய்வங்களை எல்லாம் அந்த வேலைக்கு தகுந்தாற் போல் நம்ம அழைச்சிக்கலாம். அதாவது இப்போ நீங்கள் காளி உபாசனை தான் எடுக்கிறீங்க, காளி தீட்சை தான் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த காளி மந்திரத்தை மட்டுமே முழுமையாக சொன்னால் போதும். நீங்கள் அடுத்து